ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷாகுந்தலா அப்படிங்கிற பிளேவோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஷாகுந்தலாங்கிற பிளேவை எழுதுனது யாருன்னா காளிதாசா. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி பிளே, லெட்ஸ் see a ஷார்ட் intro about தி ஆத்தர் காளிதாசா. காளிதாசா வந்து 4th century சேர்ந்த ஒரு ரைட்டர். இவர் வந்து குப்தா பீரியடை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரை வந்து ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. இவருடைய ஃபேமஸ் ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா மாளவிகாக்னி மித்ரா, விக்ரம் ஆர் வசியா, மேகதூதா, ரித்து சம்ஹாரா, ரகுவம்சா அண்ட் குமார சம்பவா. ஸோ இந்த ஷாகுந்தலா அப்படிங்கிற பிளேயோட ரியல் டைட்டில் என்ன அப்படின்னா அபிஞான ஷாகுந்தலம், விச் குட் பி இன்டர்பிரட்டட் அஸ் ரெக்கக்னிஷன் ஆஃப் ஷாகுந்தலா. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி summary. Characters பார்த்தோம் அப்படின்னா let's see some major characters because there are a lot of characters in the play. அது நம்ம play summary பார்க்கும்போது let's see. நான் வந்து இப்போது மேஜர் கேரக்டர்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஷாகுந்தலாங்கிறவங்க தான் வந்து ஃபீமேல் ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் தி play and Dushyanta is the male protagonist. He is the king of Hastinapura and he belongs to the Puru dynasty. இவங்களுடைய நேமுக்கு மீனிங் என்ன அப்படின்னா துஷ்யந்தா அப்படிங்கிற அந்த நேமோட மீனிங் வந்து ஒன் ஹூ ஹாஸ் நோ எனிமீஸ் அப்படின்னு சொல்லலாம். வேறு ஷாகுந்தலா அப்படிங்கிறோட நேமோட மீனிங் வந்து சம்மன் ஹூ இஸ் ப்ரொடெக்டட் பை பேர்ட்ஸ். ஓகேவா? அண்ட் தேர் கம்ஸ் சேஜ் கன்வா. சேஜ் கன்வா வந்து ஃபோஸ்டர் ஃபாதர் ஆஃப் ஷாகுந்தலா. அப்புறம் கௌதமி வருவாங்க, ஷீ இஸ் தி ஹெர்மிட் மதர் ஆஃப் ஷாகுந்தலா. அப்புறம் குவீன் மதர் வருவாங்க, ஹூ இஸ் தி மதர் ஆஃப் துஷ்யந்தா. அண்ட் மாதவியான்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. மாதவியா இஸ் தி கிளவுன் ஜெஸ்டர் அண்ட் தி கம்பேனியன் டு துஷ்யந்தா. அப்புறம் ஷாகுந்தலாவுடைய 2 ஃப்ரெண்ட்ஸா பிரியம்வதா அண்ட் அனுசையா. அப்புறம் சேஜ் துர்வாசா. இவர் தான் வந்து இந்த பிளேவோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். ஹீ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த பிளேன்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் அவர் கொடுத்த ஒரு கர்ஸ்னால தான் த ஹோல் ஸ்டோரி, த லவ் ஆஃப் ஷகுந்தலா அண்ட் துஷ்யந்தா வில் டேக் அனதர் டேர்ன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் சம்மரி பார்க்கும்போது. அப்புறம் நம்மளுடைய ஷகுந்தலா அண்ட் துஷ்யந்தாவோட சன் நேம் வந்து என்னென்னா சர்வதாமனா. ஹி வில் பி லேட்டர் கால்ட் அஸ் பரதா. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி ஷார்ட் சம்மரி. இந்த ப்ளே வந்து மொத்தம் 7 ஆக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ட் பிகினிங்கில் எப்படி பிகின் ஆகும்னா நம்ம துஷ்யந்தா வந்து ஹீ வில் பி இன் அ ஃபாரஸ்ட் ஃபார் அ ஹண்ட் ஆர் சேஸ் ஆஃப் அ டியர். அவரை வந்து ஒரு டீரை வந்து ஹண்ட் பண்ணதுக்காக சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹெர்மிட் வந்து ஹீ வில் இன்ஃபார்ம் தட் நீங்கள் வந்து இதை ஹண்ட் பண்ணக்கூடாது பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு திஸ் டீர் பிலாங்ஸ் டு தி ஹெர்மிட்டேஜ் ஆஃப் சேஜ் கன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வில் இன்ஃபார்ம். ஸோ துஷ்யந்தாவும் ஹீ வில் ஸ்டாப் சேசிங் த டீர் and he will decided to visit the hermitage of Sage Kanva and get his blessings. Okay, so அப்படி போயிட்டு இருக்கும்போது he will notice ஷாகுந்தலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. he will notice that and he will get attracted to her at the first sight. ஸோ ஷாகுந்தலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் பார்த்துட்ருப்பார். இந்த மீன் டைம் ஒரு பீ வந்து அவங்கள சுற்றிட்டு இருக்கும். ஸோ ஹீ வில் கம் அண்ட் ப்ரொடெக்ட் ஹர். இமீடியட்டாக அவர் வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு ஹீ வில் அப்பியர் பிஃபோர் ஷாகுந்தலா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் and he won't reveal his identity. ஷகுந்தலாவும் she will get attracted at the first sight to Dushyanta, but Dushyanta வந்து டிசைட் பண்ணிடுவார் not to reveal his identity because king அப்படின்னு சொன்னால் what will her reaction be அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் எப்படி சொல்லிடுவார்னா he is a minister of religious affairs in the kingdom of king Dushyantaன்னு சொல்லிட்டு he will introduce himself. அப்புறம் 2 பேர் பேசிக்குவாங்க அண்ட் லேட்டர் அப்புறம் நம்ம ஸ்டோரி ப்ரோக்ரஸ் ஆக இவர் திரும்ப அங்கே கிங்டம் போயிருப்பார். கிங்டம் போயிட்டு அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு ஆர்டர் வரும், இந்த மாதிரி சேஜ் கன்வா வந்து ஒரு பெனன்ஸ் நடத்த போகிறாரு. ஸோ அதுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் துஷ்யந்தா வந்து கூப்பிட்ருப்பாங்க. அவர் வந்து இதை ஒரு நல்ல சான்ஸை பார்ப்பார். ஓகே, இதை சாக்க வச்சு லெட்ஸ் பி வித் ஷாகுந்தலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வில் டிசைட் டு கோ தேர் டு தி சேஜ் கன்வாஸ் ஹெர்மிட்டேஜ். இந்த மீன் டைம் குவீன் மதர் வந்து ஒரு
அவங்களுடைய மெசஞ்சர் மூலியமாக ஷீ வில் சென்ட் த மெசேஜ் தட் இந்த மாதிரி நம்ம கிங்க்காக she will have a fasting and at the end of the fasting அந்த ஃபாஸ்டிங் எண்ட் பண்ணுறதுக்காக துஷ்யந்தாவை வந்து she will invite. அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு ராயல் டியூட்டிஸையும் முக்கியம் அட் த சேம் டைம் அவங்க அம்மாவோடைய ஆர்டரையும் he can't refuse இன்விடேஷனையும் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவார்னா அவருடைய ஃப்ரெண்டான மாதவியா அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பார், சகுந்தலா பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பார். பட் இவர் கொஞ்சம் இப்போ உஷாராக என்ன பண்ணிவிடுவார், இவர் மாதவியா வந்து சரியான ஓட்ட வாயில். ஸோ அவங்க போயிட்டு குயின் மதர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு, இல்லை நான் அவங்க லவ்லாம் பண்ணல, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரஷ் மாதிரி அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் மாற்றி பேசிவிட்டு மாதவியாட்ட சொல்லுவார், நீ என்னோடய இடத்துல போயிட்டு அங்கே அட்டன் பண்ணு, குயின் மதரோட இன்விடேஷன் என்னால் டிக்ளைன் பண்ண முடியாது, அட் த சேம் டைம் ராயல் டியூட்டிஸையும் என்னால் டிக்ளைன் பண்ண முடியாது, ஸோ நீ வந்து அங்கே என்னோடய பிளேஸ்க்கு நீ போயிடுன்னு சொல்லிவிட்டு ஹீ வில் சென்ட் மாதவி ஆஃப் டு தி குயின் மதர்ஸ் பிளேஸ் அண்ட் ஹீ வில் செட் அவுட் டு சேஜ் கன்வாஸ் ஹெர்மிட்டேஜ். ஸோ அங்கே வந்து சகுந்தலா அண்ட் துஷ்யந்தா தே வில் அக்ரி ஃபார் அ மேரேஜ். ஸோ அவங்க வந்து கந்தர்வா ட்ரெடிஷன் மூலயமா மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுடைய துஷ்யந்தா வந்து அவருடைய ராயல் டியூட்டிஸ்க்காக ஹீ ஹாஸ் டு ரிட்டர்ன் பேக் டு ஹிஸ் கிங்டம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஹீ வில் கிவ் ஹிஸ் ரிங் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் டு ஹர் அண்ட் ஹீ வில் ரிட்டன். நம்ம சகுந்தலா வந்து ஃபுல்லாக வந்து துஷ்யந்தாவை நினச்சிட்டு ஷீ வில் பி தேர் இந்த ஹெர்மிட்டேஜ். அப்போது இந்த மேரேஜ்லாம் நடக்கும்போது கன்வா வந்து வெளியில் போயிடுப்பாங்க. ஸோ அவர் திரும்ப வந்தோடனே நீ சொல்லிவிட்டு நீ வந்து என்னோடய கோர்ட்டுக்கு வா, நான் வந்து உன்னை குயினாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி துஷ்யந்தா சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி சகுந்தலா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னோடய பையன்தான் வந்து, அதாவது நம்ம 2 பேருக்கும் பிறக்க போகிற குழந்தை தான் வந்து கிங்டம்மை ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. துஷ்யந்தாவை அக்ரி பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். ஸோ சேஜ் கன்வர்ட்டர்ஸ் வந்தோடனே சொல்லிட்டு வர்றது தான் இவங்களுடைய பிளான். கன்வா வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து துஷ்யந்தாவை நினச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. ஃபுல்லாக அவரோட தாட்ஸில் வந்து மூழ்கி இருப்பாங்க. துர்வாசா வந்து ஹெர்மிட்டேஜ்க்கு வருவார். அவர் வந்து ரொம்ப ஒரு கோபமான ஒரு ரிஷி, டக்குன்னு ஒரு ஷார்ட் டெம்பர்னு வச்சுக்கலாமே. ஸோ அவர் வரும்போது அவரை யாருமே ஹெர்மிட்டேஜில் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் பார்த்துட்டு இந்த சகுந்தலாவை வந்து கர்ஸ் பண்ணிவிடுவார். என்னென்னு கர்ஸ் பண்ணுவார்னா, நீ யாரை பற்றி நினச்சிட்டே இருக்கியோ அவங்களுக்கு உன்னை பற்றின ஞாபகம் கொஞ்சம் கூட இருக்காது அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு அவர் கிளம்பிடுவார். பிரியம்பதாவும் அனுசையாவும் நம்ம சகுந்தலாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடியே ஓடி போய் கெஞ்சுவாங்க. அப்புறம் சுச்சுவேஷன்லாம் சொன்னோடனே துர்வாசா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுவார், நான் கொடுத்த சாபத்தை என்னால் திரும்ப பெற முடியாது, பட் ஐ வில் கிவ் அந்த சாப விமோச்சனம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து அவர் கொடுப்பாரு. என்ன சொல்லுவார்னா, அந்த டோக்கன் ஆஃப் லவ்வாக ஏதாவது இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அந்த மறந்து போன பர்சன் வந்து திரும்ப ரிமெம்பர் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். பட் இந்த விஷயத்தெல்லாம் பிரியமதாவும் அனுசையாவும் மறைச்சிடுவாங்க சகுந்தலாட்ட இருந்து. ஏன்னா ஆல்ரெடி அவளே வந்து ரொம்ப கிங்கை நினச்சி வருத்தத்தில் இருக்கா. இந்த மாதிரி ஒரு டைமில் இதை சொன்னோன்னா அவள் இன்னும் வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு தே ஒன்ட் ரிவீல் இட் டு ஹர். நம்ம ஃபாதர் கன்வாவும் வந்துடுவாங்க. நம்ம ஃபாதர் கன்வா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ராயல் ரைட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவரால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி அவர் வந்து கௌதமி அப்புறம் ஒரு 2 முனிவர்கள் கூட அனுப்பி வைப்பார். இந்த மீன் டைம் வந்து நம்ம சகுந்தலா ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பார்ட் வந்து நடக்கும். சாரி, ஐ ஹாவ் லெஃப்ட் அவுட். என்னென்னா, நம்ம துஷ்யந்தா வந்து கேட்பார் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சேஜ் கன்வா வந்து ஹீ இஸ் அ சேஜ் ஹூ ஹாஸ் கிவன் அப் மேரேஜில், அப்புறம் எப்படி சகுந்தலா வந்து அவருடைய டாட்டராக இருக்க முடியும்னு கேட்டபோது தே வில் டெல் தட் ஷி பிலாங்ஸ் டு தி கௌஷிகா கிளான். அவங்களுடைய அப்பா வந்து விஸ்வாமித்ரா, அவங்களுடைய மதர் வந்து மேனகா. இந்த ஒரு பிளேக்குள்ளே ஒரு குட்டி ஸ்டோரி தான் வந்து இருக்கும். விஸ்வாமித்ரா வந்து கடும் தவம்லாம் பண்ணிகிட்ருப்பார். ஸோ எங்கே வந்து அவர் காட்ஸோட பவர் அட்டைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஃபியர் பண்ண காட் இந்திரா வந்து ஹீ வில் ஆர்டர் ஹிஸ் அப்சரா மேனகா டு கெட் டவுன் அண்ட் டிஸ்டர்ப் தி பெனன்ஸ் ஆஃப் விஸ்வாமித்ரா. ஸோ அப்படி பிறந்தது தான் வந்து நம்மளுடைய சகுந்தலா. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அப்சரால. ஸோ அந்த ஒரு பியூட்டி, அந்த ஒரு டிவைன் பியூட்டியை வந்து ஷி வில் இன்ஹெரிட். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. நம்ம இது வந்து அப்போது ஸ்டார்டிங்லேயே நடந்திருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டில் மீட் பண்ணாங்கல்ல, அந்த டைமில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் அது. ஓகே, நம்ம லெட்ஸ் கம் பேக் டு தி ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து
அவங்க எல்லாம் ஒரு ஆறில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கே போவாங்க. அங்கே கோர்ட்டுக்கு போனோடனே துஷ்யந்தாக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. ஹி வில் கெட் அட்ராக்டட் அகெயின், பட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அது ராங்னு சொல்லிட்டு ஹி ஓன்ட் சீ ஹர் அகெயின். பட் இவங்க பிள்ளை சொன்னதை கேட்டு ஹி வில் கெட் டென்ஸ்ட் அண்ட் ரொம்ப கொஞ்சம் இதாக பேசிடுவாங்க. ஸோ சகுந்தலா கோவப்பட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு செலஸ்டியல் இது வந்து ரியல் ஓப்பன் ஆகி அவங்க அந்த செலஸ்டியல் ரியலுக்கு எடுத்து செல்லப்பட்டுருவாங்க அவங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டு மூலியமாக. இயர்ஸ் அப்படியே பாஸ் ஆகும். நடுவில் வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஃபிஷர்மேன் வந்து அந்த கிங்கோட சிக்னட் ரிங்கை வந்து ஃபிஷ் கட் பண்ணும்போது ஹி வில் ஃபைண்ட் அவுட். அதை வந்து செல் பண்ணலான்னு பார்க்கும்போது போலீஸ் வந்து பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி துஷ்யந்தாவோட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. இவன் வந்து ஒரு தீஃபாக இருப்பான்னு தோணுது, இந்த மோதிரத்தை வந்து அவன் கையில் வச்சுருந்தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரிங்கை பார்த்தோன்னே துஷ்யந்தா வில் கெட் பேக் தி மெமரிஸ் ஆஃப் சகுந்தலா அண்ட் மேரேஜ் வித் ஹர் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துடும். ஹீ வில் ஃபீல் ஸோ கில்ட்டி ஆஃப் ஸ்பீக்கிங் சச் வேர்ட்ஸ் அகைன்ஸ்ட் ஹர். அவனுடைய ஒய்ஃபையே அவன் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இப்படிலாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வில் பி கில்ட்டி அண்ட் ஹீ வில் பி ஃபீலிங் ஸோ பேட். ஸோ அவங்க ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்லாம் கூட கிங் வந்து ஒத்தி வச்சுருவாங்க. ரொம்பவே க்ளூமியாக அவங்களோட டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தேடுறதுனே தெரியல, சகுந்தலாவை எங்கே போய் தேடுறதுனே தெரியலை. அப்புறம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து துஷ்யந்தாக்கு வந்து இந்திரா மூலியமாக ஒரு ஆர்டர் வரும். லைக் இந்த மாதிரி அங்கே செலஸ்டியலில் நடக்கக்கூடிய ஒரு பேட்டலுக்கு துஷ்யந்தாவோட சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு ஹீ இஸ் அ கிரேட் வாரியரில். ஸோ காட் இந்திராவே நம்ம துஷ்யந்தா கிட்ட ஒரு சப்போர்ட் சீக் பண்ணியிருப்பார். ஸோ துஷ்யந்தாவும் அங்கே போயிட்டு வார் எல்லாம் முடித்து வின் பண்ணி கொடுத்துட்டு ஆன் தி வே பேக் டு ஹிஸ் கிங்டம் அவர் வந்து அங்கே செலஸ்டியல் ரியல்மில் இருக்கக்கூடிய ஒரு ஹெர்மிட்டேஜில் போயிட்டு கஷ்யப்பா அப்படிங்கிறவங்களுடைய மாரிக்கா ஆர் கஷ்யப்பா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கலான்னு சொல்லி போவார். அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு குட்டி பையன் வந்து லயன் கப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதோட டீத்தெல்லாம் பிடிச்சி லயன் கப்ஸ் கூட வந்து விளாண்டுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடும், ஒரு சின்ன பையன் எப்படி இவ்வளோ ப்ரேவரியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ போய் அந்த பையன்கிட்ட பேசும்போது அவனோட அமுலெட் அது வந்து ஒரு கவசம் மாதிரி, அதை வந்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் தொட முடியும், வேறு யார் தொட்டாலும் they will be burnt out to ashes. ஓகேவா? அந்த அம்யூலெட்டை வந்து நம்ம துஷ்யந்தா வந்து எடுத்துடுவார். ஸோ இது மூலயமா everyone will know that he is the father of the child அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் as soon as he recognized that the little boy is his child, அவர் வந்து சகுந்தலாவை பார்க்கலான்னு போவார். அண்ட் they both will reunited again. சகுந்தலாவும் ஃபர்கிவ் பண்ணிவிடுவாங்க. ரெண்டு பேரும் மாரிக்காவை போயிட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கலான்னு போனோன்னே அப்போ மாரிக்கா வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த துர்வாசா அப்படிங்கிற சேஜோடைய கேர்ஸ்னால தான் நெய்தர் ஆஃப் யூ இஸ் அட் தி கில்ட் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே வந்து குற்ற உணர்ச்சி வேணாம், இது யார் மேலேயும் தப்பு இல்லை, இதெல்லாம் வந்து நடக்கணுங்கிறது அந்த ஃபேட்டோட ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபேட் எல்லாம் மீறியும் they are destined to be together அப்படிங்கிறது தான் இந்த பிளேயோட எண்டில் we could see. They will return back to their kingdom and they will have a happily ever after life. அவ்வளோதான். இதுதாங்க இந்த பிளேயோட ஒரு ஷார்ட் சம்மரி. Hope you all understood the summary of this play Shakuntala. For more such videos, do subscribe my channel Literature with Priya. Thank you.